ஆனால் மஹிந்த ராஜபக்ச எப்படி ஜனவரி 8ஆம் தேதி பெட்டி படுக்கைகளோடு வீட்டுக்கு சென்றாரோ அதே நிலை விரைவில் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் ஏற்படும். முஸ்லிம் கைவிக்காத இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். நம்ம நாட்டில் தௌஹீத் ஜமாத் என்ன செஞ்சாலும் ஒரு ஆளுக்கு ஒரு சொரிச்சல் வரும். யாரு? நம்ம ஞான சார் ஐயா இருக்கிறாரு, அவருக்கு சொரிச்சல், அரிப்பு, அவருக்கு 10 ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. அவருக்கு என்ன செய்யணும்? நல்ல டென்டோல் வெனிவல் வாங்கி கொடுக்கணும். பூசி பூசி வெள்ளை ஆயிக்கிறீங்க. என்னதான் எஸ்ஓடிஜி முஸ்லிம் தனியார் சட்டத்தை ஜிஎஸ்பி பிளஸுக்கு திருத்தக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அறிவித்ததோடு அவர் சிவரையை தூக்கிட்டு வந்துட்டாரு. வந்து என்ன அறிவித்தல் போடுறாரு? அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் நாங்கள் அடித்து விரட்டுவோம் அப்படின்னாரு. யாரையா? நம்மளே வந்து அடிச்சு விரட்டுவாராம். வாடா பாப்போம். இப்ப வா, அடிச்சு விரட்டு. எங்க ஆளை காணும். அடிச்சு விரட்ட வருவான்னு சொன்னார்ல. அடிச்சு விரட்டுறதுக்கு யார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? இவர்கள் எல்லாம் அவன் பார்வையில் இருக்கிற ஆக்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். தௌஹீத் ஜமாத்தை, குர்ஆன் சுன்னாவை நம்பிய இந்த சமுதாயத்தை அநியாயமாக சீண்டுவதற்கு எவரும் உட்பட முடியாது. சட்ட ரீதியாக பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். கை வைப்பாரு. இன்றைக்கு கொட்டும ஸ்டேஷன்ல ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். போலீஸ் என்ன செய்து, அரசு என்ன செய்து, உடனே ஓடி வந்து ஞான சார் சொல்லிட்டாரு. அவர்களை கட்டுப்படுத்த முடியும். அவங்களுக்கே விளங்குது அந்த ஒரு கிறுக்குன்னு. அதை கட்டுப்படுத்த முடியாது. எங்களுக்கு உடனே பெரிய போட்டு நாங்க உங்களை தடுத்துக்கிறோம். இது முறையா? இது சரியா? ஜனநாயக நாடு. இந்த அரசு வந்ததிலிருந்து எஃப்சிஐடியை தவிர வேறு எந்த இயக்கமும் இல்லாமல் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. எஃப்சிஐடி மட்டும் தான் இயங்குது. ஆகவே முஸ்லிம்களுடைய உரிமையில் தொடர்ந்து கை வைக்கிற இந்த அரசாங்கம் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் பள்ளிகள் தாக்கப்படுகிறது. பாலஸ்தீன விவகாரத்தில் முஸ்லிம்கள் விஷயமாக இலங்கை அரசு முழுக்க தவறிலே ஈடுபட்டது. தற்போது முஸ்லிம் தனியார் சட்டத்தில் கை வைக்க முனைகிறது. இது அரசாங்கத்தின் தொடரான போங்குக்கு நல்லதல்ல. விரைவாக ரணில் மைத்திரி அரசாங்கம் இதே பாதையில் சென்றால் நேரடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை கூறி முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தில் கை வைப்பதை